விஜய் முதலமைச்சர் ஆவாரா அல்லது வேறு ஒருவர் முதலமைச்சர் ஆகின்ற போது தொங்கு சட்ட சபையில் விஜய் எதிர்க்கட்சியில் அமர்வாரா? ஒரு விடை தெரியாத ஒரு வினாவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் சரியாக அளவீடு செய்ய முடியாமல் இருக்கின்றது. விஜய் எந்த ஒரு தேர்தலும் சந்திக்கவில்லை. இதான் முதல் தேர்தல். அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று எல்லோரும் கேட்கிறார். தேர்தலில் வாக்கெடுப்பதற்கு தான் நான் நிற்கிறேன், எனக்கு ஒரு அனுபவம் தேவையில்லை, இந்த தேர்தல் தான் என்னுடைய அடையாளம் என்று விஜய் நிற்கிறார். முடிந்தவரை விஜயை இந்த களத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்தத்தில் எல்லா கட்சிகளும் கூட்டணிந்திருக்கின்றார்கள். அதற்கு சிறிய கட்சி பெரிய கட்சி என்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. தேசிய கட்சி மாநில கட்சிகள் எல்லோரும் விஜயை எதிர்த்து வெளியேற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார்கள். விஜயை பொறுத்தவரையிலே இன்றைய தினத்திலே 3 மதஸ்தலங்களுக்கும் சென்றிருக்கின்றார். கிறிஸ்தவ இந்து இஸ்லாமிய மத தலங்களுக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார். அதே நேரம் அந்த வழிபாட்டை போன இடத்திலே ஒரு சில நிகழ்ச்சியான சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. விசேட தேவையுடைய ஒரு சிறுமியை அவர் அங்கு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. அதே போன்ற அவருடைய பிரசார காலங்களிலும் அவர் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இன்று திருச்சி போகின்ற போது விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதுபோன்று எஸ்ஓபி என்கின்ற ஒற்றை சொல்லை சொல்லி திமுக அரசு அவருக்கான அனுமதியை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்தது. இப்போது தேர்தல் திணைக்களம் மிகவும் நேர்த்தியாக அவருக்குரிய பாதுகாப்புகளை வழங்குகிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீசார் மிகவும் திறம்பட தங்களுடைய காவல் கண்காணிப்புகளை மேற்கொண்டு பாதுகாப்புகளையும் வழங்கி வருகிறார்கள். தமிழக தேர்தல் என்பது இம்முறை ஒரு பாரம்பரிய ஒரு பெரும் வரலாறுகள் சரித்து வீழ்த்தப்பட இருப்பதற்கான சூழ்நிலை தான் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது வடக்கு கிழக்கிலும் பார்த்தால் இனி வரப்போகின்ற தேர்தலில் வடக்கு கிழக்கிலும் இதே நிலைதான் ஏற்பட போகிறது. அது ஒரு தனியான பெரும் ஆவணங்களோடு உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போது தமிழக தேர்தல் களம் என்பது திமுக அதிமுக என்பதா அல்லது டிவிக்கு நாம் தமிழர் என்பதா என்றுதான் போட்டி அல்ல. ஒரு பெரும் மாற்றம் அல்லது ஒரு பெரிய செய்தி சொல்ல போகிறது. ஒருவேளை விஜய் வெற்றி பெற்றால் அவருக்கு வாக்களித்தவர்கள் அனைவரையும் தற்குறிகள் என்று இவர்கள் கூறுவார்கள். ஒரு பாரம்பரிய கட்சியை மக்கள் வெறுக்கிறார்கள் என்றால் அங்கு சொல்லுக்கடங்க முடியாத அல்லது சொல்ல முடியாத அதர்மம் இடம்பெறுகிறது என்று கூற்றாக இருக்கின்றது. இப்போது உலகளவிலும் கூட பாரம்பரிய கட்சிகள் இழுத்து மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பிரான்சினுடைய ஜனாதிபதி மக்ரோன் அவர்கள் வருகின்ற போதும் அவரும் ஒரு புதிய கட்சிக்குள்ளால் தான் தன்னுடைய வரவை ஆரம்பித்தார். அதே போன்று இப்போது பல உதாரணங்களை தொடர்ச்சியாக அடுக்கிக் கொண்டு போகலாம். இந்த தேர்தல் களம் என்பது ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெரும் ஆபத்தாகத்தான் முடிய போகிறது. தமிழக தேர்தல் களத்தில் முதலமைச்சர் விஜயா அல்லது யார் என்பதுதான் கேள்வி. ஒருவேளை அனுரவோடு விஜயை ஒப்பிட முடியாது. இவர் ஒரு நீண்ட அரசியலுக்கு சொந்தக்காரர், அனுரகுமார் திசாநாயக்க, அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது. ஆனால் இப்போது ஒப்பீடு என்பது அந்த மக்கள் தொகை அல்லது மக்கள் கூட்டம் அல்லது மக்களின் விருப்பு வெறுப்பு தான் இங்கு ஒப்பீடாகிறதை ஒழிய அதை தாண்டி இதில் எதுவும் இல்லை.